பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த மாநாடு என்று சொன்னால் அன்றைக்கான ஒரு ஏற்பாடாக இந்த மாநாடு கிடையாது. அது வரைக்கும் நாம் செய்யக்கூடிய அழைப்பு பணி, மக்கள் மத்தியிலே இப்ராஹிம் நபி என்றால் யார், ஒமாக்கான மினல் முஷ்ரிக்கீன், ஒரு காலமும் இந்த இப்ராஹிம் நபி இணை வைத்தோராக இருக்கவில்லை. இந்த இணை வைப்பை சமுதாய மக்களிடத்தில் எடுத்து எறிந்து விட்டோமா? எதற்கு மாநாடு? ஏன் மக்களை கூட்ட வேண்டும்? எதற்காக லட்சங்களை செலவு செய்யணும்? எதற்காக மக்கள் எல்லாம் சிரமப்பட்டு ஒரு இடத்துல ஒரு நாளுக்காக கூடணும்? அது நோக்கம் அல்ல, அது விஷயம் அல்ல. அதை ஒட்டி ஒவ்வொரு ஊர்லயுமே பட்டி தொட்டி எங்கும் இந்த வார்த்தைகள் போய் சேரணுமா இல்லையா? இப்ராஹிம் நபி இணை வைத்தவராக இருக்கவில்லை, சிறுக்கை விட்டு ஒழியுங்கள். நம்ம ஊர்ல இல்லாம இருக்குதா? நம்ம பகுதியில் இல்லாம இருக்குதா? இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த பாவம் அல்லாஹ்வால் ஒரு காலம் மன்னிக்கப்படாதோ, இன்னஹு மை யஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு ஜன்னாவை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். வமா வாகுன்னார், அவர்கள் சென்றடையும் இடம் நரகமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது. காலம் காலமா சொல்லுறோமே, காலங்காலமா கத்திக் கொண்டிருக்கிறோமே, மேடை போட்டு மைக்கை பிடித்து இந்த பேச்சு, இந்த வார்த்தை, இந்த வசனம் சொல்லாத ஊர் கிடையாது, போய் சேராத மக்கள் கிடையாது. இன்னமும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தாலும் இந்த இணைப்பை விட்டு மக்கள் விலகலையே. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முல்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மகரிபுடைய கடமையான தொழுகை நிறைவேற்றிவிட்டு மார்க்கம் சம்பந்தமான இந்த பயான் நிகழ்ச்சியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்திலே நம்மோர் மீதும் ஏனைய முஸ்லிம் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானமும் ஒற்றா கருணையும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் கிருஷ்ணாஜிப்பட்டினம் கிளை சார்பாக நடைபெறும் இந்த வாராந்திர ஆண்கள் பயானில் ஏகத்துவ எழுச்சி மாநாடு ஏன் எதற்கு என்ற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் சத்தியத்தை சொல்லக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு விதமான மார்க்க காரியங்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மக்கள் மத்தியில் பல வருடங்களாக பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக அல்லாஹ் சொன்ன திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறையும் பல்வேறு கட்ட தலைப்பின் கீழே, செயல் திட்டத்தின் கீழே, அஜெண்டா என்ற பெயரில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஒரு மாநாடை, ஒரு செயல் திட்டத்தை மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ நாம் நடத்துவது வழக்கமான ஒன்று. எதற்காக இந்த மாநாடு,
புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றால், கடந்த மே மாதம் மாநில தலைமை சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பில் 10 மாத காலத்திற்கு ஒரு செயல் திட்டம் கொடுக்கப்பட்டது. இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்முடைய சமுதாய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறிவிக்கப்பட்ட அந்த செயல் திட்டத்தின் நிறைவில் இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாடை நாம் அறிவித்திருக்கிறோம். பொதுவாக மாநாடு என்று சொல்லி பல இயக்கங்கள், அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் மாநாடு போடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சமீபத்தில் கூட புதிய கட்சி தொடங்கிய பல பேர் மாநாடு போட்டதை பார்த்தீர்கள். மாநாடு என்று சொன்னால் அந்த மாநாட்டுடைய நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல கூடுவார்கள், லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்வார்கள். அங்கே சொல்லக்கூடியது, அங்கே பேசக்கூடியதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இருக்கும், ஒரு தலைவருடைய கொள்கையை பற்றி இருக்கும், அல்லது அவருடைய புகழ் மாலையாக வரக்கூடிய தேர்தலில் அதை ஓட்டாக அறுவடை செய்வதற்காக இருக்கும். ஆனால் நம்முடைய அமைப்பு இயக்கம் சார்பாக நாம் எப்பொழுதெல்லாம் மாநாடு அறிவிக்கிறோமோ அது ஒருவரை பற்றியோ உலக ஆதாயத்தை பற்றியோ இந்த உலகத்தில் அதற்கான நன்மை கிடைக்குமே, பாராட்டு பெருமை கிடைக்குமோ என்பதற்காக அல்ல. அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறையும் கொள்கையாக கொண்டிருந்த ஜமாத்து சார்பாக இந்த மாநாடு வைப்பதின் நோக்கமே இதன் மூலமாக மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது. பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த மாநாடு என்று சொன்னால் அன்றைக்கான ஒரு ஏற்பாடாக இந்த மாநாடு கிடையாது. அது வரைக்கும் நாம் செய்யக்கூடிய அழைப்பு பணி, மக்கள் மத்தியிலே இப்ராஹிம் நபி என்றால் யார், நபி இப்ராஹிம் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்காக கடந்த காலங்களில் இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள், தன்னுடைய குடும்பத்தை எந்த அளவிற்கு தியாகத்திற்கு உட்படுத்தினார்கள். இன்றைக்கு அனைத்து இஸ்லாமிய மக்களும் நபி இப்ராஹிமை பின்பற்றி தங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கணும். மாநாடு என்றால் ஒரு நாள் அந்த நிகழ்ச்சி அல்ல, ஒரு நாள் மக்கள் கூடி கலைவதல்ல, ஒரு நாள் அதற்கான பொருளாதாரம் செலவு செய்வதல்ல. அதை ஒட்டி இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே இந்த இப்ராஹிமுடைய அனைத்து கொள்கை கோட்பாடும் சத்திய நிலை என்ற இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்றானே, அது என்ன சத்தியம்? ஒமாக்கான மேல் முஷ்ரிக்கீன், இந்த இப்ராஹிம் இணை வைத்தவராக இல்லை என்று அல்லாஹ் சொல்றானே, எப்படி நின்றார்கள்? ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் ஒரு நபி அனுப்பப்பட்டு அவர்களுக்காக ஏகத்துவத்தை, தூதுத்துவத்தை ஒவ்வொரு நபிமாரும் செய்யும் பொழுது நபி இப்ராஹிம் செய்த ஏகத்துவ பணி என்ன? நபி இப்ராஹிம் இந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய ஏகத்துவ புரட்சி என்ன? ஒரு கட்டத்திற்கு நீங்க மேல போனீங்கன்னா எந்த நபியை அல்லாஹ் நமக்கு முன்மாதிரி சொல்லி காட்டுறானோ, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியே நீங்கள் இந்த உலக மாந்தர்களுக்கு, மனித சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறீர்கள். யார? முஹம்மது நபியை, நம்முடைய தூதரை எந்த இறைவன் சொல்லி காட்டுகிறானோ அந்த இறைவனே முஹம்மது நபிக்கு சொல்லி காட்டுகிறான். இத்தபியு மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நபியே நீங்கள் உலக மாந்தர்களுக்கு முன்மாதிரி தான், நீங்கள் உலக மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டு தான், முன் உதாரணம் தான். ஆனால் உங்களுக்கு ஒரு முன் உதாரணம் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறார். உங்களுக்கு முன்னால் ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர், தூதர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி காட்டுறானே, அந்த இப்ராஹிமுடைய வாழ்க்கையை கொண்டு போய் சேர்ப்பதற்கான நோக்கம். அந்த இப்ராஹிமுடைய வாழ்க்கை மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கிறதா? இந்த தூதர் எதையெல்லாம் மக்களுக்கு தூதுத்துவ பணியாக சொன்னார்களோ, இதனுடைய வாசகமாக இதனுடைய அனைத்து கட்டளையால் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார்களோ, எந்த சோதனைகள் எல்லாம் சாதனையா மாற்றினார்களோ,
இந்த மார்க்கத்திற்காக தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்தையே தியாகத்திலே திளைக்க வைத்தார்களோ அது இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே போய் சேருமா, இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே போய் சேர வேண்டுமே என்ற நோக்கத்தில் தான் இந்த மாநாடு. ஏகத்துவ எழுச்சி மாநாடு என்று சொன்னால் இந்த ஏகத்துவ நபி இப்ராஹிம் செய்த ஏகத்துவ பணி என்ன, அதில் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன, இதற்காக நபி இப்ராஹிமே அல்லாஹ் உற்ற தோழராக ஏற்றுக்கொண்டான், சோதனைகள் எல்லாம் சாதனையாக்கினார், மகத்துவமிக்க மனிதர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. எதற்காக இந்த புகழ் மாலை, எதற்காக இந்த உயர்ந்த அந்தஸ்து? நபி இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த அந்தஸ்தை புகழ் மாலையை அவர்கள் செய்த அனைத்து மார்க்கத்திற்கு உட்பட்ட காரியங்களை எல்லாம் இன்றைக்குள்ள சமுதாய மக்கள் தெரிந்து கொண்டார்களா, அறிந்து கொண்டார்களா? அப்படி அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரால் மூட நம்பிக்கையை, அனாச்சாரத்தை, புதுவத்தை இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்காத சிறுக்கை நடைமுறைப்படுத்துவார்களா? நபி இப்ராஹிம் செய்த மிகப்பெரிய பணி என்ன? ஷிர்க்கை எதிர்த்து கடுமையான பிரச்சாரம், சிலை வணக்கத்திற்கு எதிராக கடுமையான பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தில் எந்தவித சளைப்பும் கிடையாது. இன்றைக்கு ஒரு செயல் திட்டம், இதன் மூலமாக ஒரு பொதுக்கூட்டத்தை, ஒரு திருமுனை கூட்டத்தை மக்கள் மத்தியிலே நோட்டீஸை கொடுக்கணும், தாவா பண்ணணும் என்று மக்களுக்கு சொல்லப்பட்டால் அங்கே அதற்காக எதிர்ப்பு வருமோ, இங்கே எதற்காக எதிர்ப்பு வருமோ? நாம தயங்கி போய் ஒரு வீட்டு வாசல் நின்று இந்த நோட்டீஸை கொடுக்கணுமா, தாவா பண்ணணுமா? ஒரு கூட்டம் என்று அறிவித்தால், ஒரு பயான் அறிவித்தால் நாம போய் உட்கார்ந்து பயான் கேட்கணுமா? நாம ஏன் அதுக்கு போய் உட்காரணும்? நாம ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமே, அந்த நினைப்பை எல்லாம் தவிடுபடியாக்கி இப்ராஹிம் நபி அனைத்தையுமே எந்த அளவுக்கு என்றால், வீட்டை விட்டு வெளியே போ, நீ இந்த பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தந்தை கடுமை காட்டுகிறார். ஆசர் தந்தை எதிர்த்து ஒரு போராட்டம், சமுதாய மக்களை எதிர்த்து ஒரு போராட்டம், கடுமையான போராட்டம், சாதாரண போராட்டம் அல்ல. நாம் இன்று சந்திக்கின்ற இந்த இறையப்புக்கு எதிரான மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எதிர்கொள்ற எதிர்ப்பை எல்லாம் மீறி அன்றைக்கு ஒத்த மனிதராக நபி இப்ராஹிம் இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்தார்களே, அது போய் மக்கள் மத்தியிலே சேர வேண்டும், அதுவே மக்கள் மத்தியிலே ஆணித்தனமா பதிய வேண்டும். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் நாளை மறுமையில தோல்வி இல்லை. அல்லாஹ் இந்த இப்ராஹிம் நபியை அறிமுகப்படுத்துவதை பாருங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மாக்கான இப்ராஹிமு யஹூதிய, அவர் யூதர் அல்ல, ஒலா நஸ்ரானிய, அவர் கிறிஸ்தவர் அல்ல, வலாக்கின்ன, மாறாக, கான ஹனீஃபன் முஸ்லிமூன, மாறாக சத்திய நெறியிலே நின்ற முஸ்லீமாக அவர் இருந்தார். ஒமாக்கான மினல் முஷ்ரிகீன், இணை வைப்போராக இந்த இப்ராஹிம் இருந்ததில்லை. அன்றைய காலத்தில் யூத மதமும் கிறிஸ்தவ மதமும் மேலோங்கி இருக்கும் பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் பற்றி அறிமுகப்படுத்தி காட்டுகிறான். என்ன அறிமுகம்? அவர் யூதர் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, மாறாக சத்திய நெறியில நின்ற முஸ்லிம் ஆவார். ஒமாக்கான மினல் முஷ்ரிகீன், ஒரு காலமும் இந்த இப்ராஹிம் நபி இணை வைத்தோராக இருக்கவில்லை. இந்த இணை வைப்பை சமுதாய மக்களிடத்தில் எடுத்து எறிந்து விட்டோமா? எதற்கு மாநாடு? ஏன் மக்களை கூட்ட வேண்டும்? எதற்காக லட்சங்களை செலவு செய்யணும்? எதற்காக மக்கள் எல்லாம் சிரமப்பட்டு ஒரு இடத்துல ஒரு நாளுக்காக கூடணும்? அது நோக்கம் அல்ல, அது விஷயம் அல்ல. அதை ஒட்டி ஒவ்வொரு ஊர்லயுமே பட்டி தொட்டி எங்கும் இந்த வார்த்தைகள் போய் சேரணுமா இல்லையா? இப்ராஹிம் நபி இணை வைத்தவராக இருக்கவில்லை, சிறுக்கை விட்டு ஒழியுங்கள். நம்ம ஊர்ல இல்லாம இருக்குதா? நம்ம பகுதியில் இல்லாம இருக்குதா? இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த பாவம் அல்லாஹ்வால் ஒரு காலம் மன்னிக்கப்படாதோ,
இன்னஹு மை யஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு ஜன்னாவை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். வமா வாகுன்னார், அவர்கள் சென்றடையும் இடம் நரகமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது. காலம் காலமா சொல்லுறோமே, காலங்காலமா கத்திக் கொண்டிருக்கிறோமே, மேடை போட்டு மைக்கை பிடித்து இந்த பேச்சு, இந்த வார்த்தை, இந்த வசனம் சொல்லாத ஊர் கிடையாது, போய் சேராத மக்கள் கிடையாது. இன்னமும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தாலும் இந்த இணைப்பை விட்டு மக்கள் விலகலையே, இதை நிறுத்தவில்லையே. இணைப்பு என்று சொல்லக்கூடிய மாபாரதத்தில் கோலாகலமா கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்களை பார்க்கிறோம். வருஷம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 400 வருடம், 500 வருடம், 700 வருடம் என்று போஸ்டர் எடுத்து விட்டுகிறார்கள். அந்த போஸ்டரை ஒட்டி அதனுடைய இணை வைக்கக்கூடிய அந்த அனைத்து காரியங்களையுமே விமர்சையா கொண்டாடுகிறார்கள். அரசு விடுமுறை, அமைச்சர் மந்திரிமார்கள், எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூர்ந்து துவங்கி வைப்பது. எந்த விசால மார்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை முனைந்து நீங்கள் உள்ளே இருக்கிறீர்களோ அந்த கலிமா அடிபட்டு போய்விட்டது. அந்த கலிமாவை உயிரோட்டமா வைத்திருந்த நபி இப்ராஹிமுடைய கொள்கையை போய் சேர்க்க வேண்டுமா இல்லையா? இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஏகப்பட்ட இடங்களை சொல்லி காட்டுறார். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ராஹிம் தமது தந்தை ஆசையிடம் சிலைகளை கடவுளாக எடுத்துக் கொள்கிறீர்களா, உண்மையும் உமது கூட்டத்தாரையும் பகிரங்க வழிகேட்டிலேயே நான் காண்கிறேன் என்று நபி இப்ராஹிம் கடுமையா பிரச்சாரம் பண்ணாங்க. யார்கிட்ட? தன்னுடைய தந்தையிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. தந்தையே, சிலைகளை விக்கிரகங்களை நீங்கள் கடவுளா எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களையும் உங்களுடைய கூட்டத்தாரையும் நான் எப்படி பார்க்கிறேன்? வழிகட்ட கூட்டமா பார்க்கிறேன். நீங்க வழிகட்டு போயிட்டீங்க. அப்படி வழிகட்டு போனால் என்ன தண்டனை? ஒரு காலமும் சொர்க்கத்திற்கு போக முடியாது. ஏன் சொல்றோம்னா தந்தை ஆசருக்காக துவா செய்ய இப்ராஹிம் நபி முனைகிறாங்க, முடியல. அவர்கள் அந்த பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் அனுமதிக்கல. ஏன் அனுமதிக்கல? இணை வைத்த நிலையில யார் மௌத்தானாலும் அது நபியுடைய வாப்பா, உம்மா, மனைவி, மக்கள் யாராக இருந்தாலும் மன்னிப்பு கிடையாது என்றால் நம்முடைய அண்ணன் தம்பி எம்மாத்திரம், கூட பிறந்த பிறப்புகள் எம்மாத்திரம், பெற்ற தாய் தந்தை எம்மாத்திரம், கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளை எம்மாத்திரம், மன்னிப்பு இருக்காதே. மாமா மச்சான் என்று கையை குலுக்கிறீங்க, சிரிக்கிறோம்ல, என் வாப்பா, சின்ன வாப்பா, பெரிய வாப்பா, இவர் மச்சா, இவர் மாமா என்று நம்ம உறவு பாராட்டுகிறோமே, இந்த உறவினர்கள் இணையத்துல இருந்தா, சிறுக்களை இருந்தா, மாபாதகமான இந்த அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்தை செய்தால் நரகத்திற்கு போவாங்கள. ஒரு பெரிய ஒரு குடியாரன், பெரிய போதை பொருள் வஸ்து உள்ளவன், எந்நேரம் போதையில் இருப்பான், குடும்பம் சீரழிது, வருமானம் இல்ல, அவன் கெட்டு குட்டிச்சவரா போய் கொண்டிருக்கான், கண்ணுகளை பார்க்கிறோம். அவனுக்கா கவலைப்படுறோம், அவன் குடும்பத்திற்காக பரிதாபப்படுறோம். எப்படியாவது அவன் திரும்பி வரமாட்டாரா, இந்த குடியை விட்டு போதை விட்டு அவன் விலகிட மாட்டானா என்று நாம நினைக்கிறோம். எதற்காக? இப்படியே குடிச்சு குடிச்சு மௌத்தா போயிட்டா என்ன பண்றது, மனைவி மக்கள் புள்ள குட்டியை யார் பார்க்கிறது என்றெல்லாம் பயப்படுறோமே. உண்மையில உங்களுக்கு தெரியுமா, அந்த குடிகாரனை விட மிக மோசமான பாவத்தை செய்பவர்கள் இந்த சிறுக்கு இணையத்தில் உள்ள மக்கள். அந்த குடிகாரர்கள் குடிக்கக்கூடிய மதுவை அருந்துகிறார்களே, அவர்களெல்லாம் விட மிக மோசமான பாவத்தில், கொடிய பாவத்தில் இருப்பவர்கள் சிறுக்கு வைக்கக்கூடிய மக்கள். அவர்கள் இறந்து போனால் யாரு கையெல்லாம் செய்தார், லட்சங்களை தர்மமாக கொடுத்தால், பள்ளிவாசல் கொடுத்தால், குர்ஆனை ஓதி ஓதி சமர்ப்பித்தால், மார்க்கம் காட்டாத வழியது, இப்படி எல்லாம் நீங்கள் எதை செய்தான், சிறுக்காக மௌத்தா போய்விட்டால் தொழுகையே கிடையாது என்று நபி காட்டியிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுடைய எச்சரிக்கையை இப்ராஹிம் நபி அன்னைக்கே உடைச்செறிஞ்சாங்க. என் தந்தை ஒரு காலம் இணைக்க கூடாது,
என் சமுதாயத்தவர் ஒரு காலம் இவற்றை விழுந்துடக்கூடாது, ஒரே இறைவன் இந்த அல்லாஹ்வை மட்டும் யாரையும் வணங்கக்கூடாது என்று கவலைப்பட்டாங்க. அந்த கவலையுடைய தாக்கம் தான் அவர்கள் செய்த இந்த பிரச்சாரம். நம்மகிட்ட இந்த கவலை வரணும். நான் மட்டும் சொர்க்கம் போறோமே, நம்மளை சார்ந்த மக்கள் இப்ப போக போறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல தர்கா கந்திரி என்றால் போய் நிக்கிறாங்களே, பாத்தியா ஓதுறாங்களே, நம்பிக்கை வளர்த்திருக்கிறாங்களே, அந்த தர்கால போய் நேர்ச்சை பண்றாங்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் இந்த இறந்து போன மனிதருக்கு செய்யறாங்களே. லா துஸ்மி மௌத்தா, இறந்து போனவனை செவியேற்க முடியாது என்று அல்லாஹ் சொன்ன பிறகும் கூட இவர்கள் காது கேட்கும், பரிந்துரை செய்வார்கள், ஷஃபாத் செய்வார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு அந்த மக்களுக்கு விழுகிறாங்களே. ஒரு காலமும் அந்த பயம், எந்த குடியாரன் மது அருந்த கூடியவனுக்கு பயம் உள்ளத்துல வருதோ, இரக்கம் வருதோ, நமக்கு பெரிதாபம் ஏற்படுதோ, அதை விட மேற்கொண்ட பெரிதாபம் சிறுக்கு வைத்து மௌத்தா போகக்கூடிய மக்கள் மீது வர வேண்டும். சிறுக்கிலேயே வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மக்கள் மீது வர வேண்டும். ஷிர்கை நபியுல்லாஹ்வுக்கு முன்னால் கடுமையாக எதிர்த்தவர்கள் நபி இப்ராஹிம். அல்லாஹ் நிறைய இடங்களை சொல்லி காட்டுறான், பல்வேறு உதாரணங்களை சொல்லி காட்டுறான், பல்வேறு சம்பவங்களை சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் எந்த அளவிற்கு சிலைகளுக்கு எதிராக, இணைப்புக்கு எதிராக முஸ்லிம் மக்கள் அல்லாஹ் மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக மாறி போகக்கூடாது, இணை தெய்வங்களை அவர்கள் கடவுளாக கருதக்கூடாது. அது இன்னைக்கு நாம நம்ம ஊர்ல போய் சேர்த்துட்டோமா? அதற்கு தான் இந்த மாநாடு, அதற்குத்தான் இந்த ஏகத்துவ எழுச்சி மாநாடு என்பதை அறிவித்து பிரச்சார களங்களை அமைங்க. நம்முடைய ஊர்ல, நம்முடைய பகுதியில யாரெல்லாம் இந்த கொடிய பாவத்தில் இருக்கிறாங்களோ வீடு வீடா போங்க, தெரு தெருவா போங்க, அனைத்து மக்களிடத்திலுமே இந்த விவரத்தை எடுத்து வைங்க. அதை எடுத்து வைத்து, ஏப்பா இந்த உலகத்தில் ஒரு கொடிய பாவத்தை செய்தால் எப்படி நீங்கள் மோசமா கருதுறீங்களோ அந்த பாவத்தை எல்லாம் மிஞ்சியது இந்த ஷிர்க் என்ற பாவம். தயவு செய்து நீங்கள் அதை விட்டு வெளியே வந்துருங்க. அந்த இணைப்பில் மூழ்கி வாழ்க்கை இழந்து விடாதீர்கள், மறுமை இழந்து விடாதீர்கள். எந்த பாவத்திற்கும் அல்லாஹ் மன்னிக்கிறான், ஒரு காலமும் இந்த இணைப்பை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுதான் முதல் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். முதல் அஜெண்டா அதுதான். அந்த மாநாடு சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இணை வைப்பை வேறெடுத்த இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபியுடைய அந்த இணை வைப்புக்கு எதிரான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது இந்த மாநாட்டுடைய மிக முக்கிய நோக்கம். அதை விட இன்னைக்கு முக்கிய இன்னொரு பிரச்சனைகள் நம்ம மத்தியில இருக்கிறது. பொதுமக்கள் மத்தியிலே சமுதாயத்திற்கு அச்சுறுத்தலாக இளைஞருடைய வழிபோக்கு, இளைஞர்கள் பின்பற்றக்கூடிய இன்னைக்கு சமுதாயத்துடைய அனைத்து காரியங்களும் மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்பது மட்டுமல்லாமல் சமுதாய சீர்கேட்டுக்கும் வழி இருக்குது. சமுதாய சீர்கேட்டுல இன்னைக்கு யார் இருக்கான்னு பார்த்தா இளைஞர்களை எடுத்து இன்னைக்கு தாராளமா சொல்லலாம் என்ற அளவிற்கு இளைஞர் சமுதாயம் இந்த காலத்துல மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களையும் மனித குலத்திற்கு விரோதத்தை செய்யக்கூடிய காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பட்டியல் போட்டால் போட்டுக்கொண்டே போகலாம். இளைஞர் சமுதாயம் இந்த காலத்துல இந்த நேரத்துல எதையெல்லாம் தங்களுடைய கொள்கையாக வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்கிறார்கள். ஃபேஷன் என்ற பெயரில், ட்ரெண்டிங் என்ற பெயரில் இன்றைக்கு சமூக வலைதளங்களுடைய தாக்கத்தின் காரணமாக நான் முதல் ஆளாக சமூக வலைத்தில் இதை போடணும், முதல் ஆளாக ஒரு பாட்டு வந்தால், ஒரு சினிமா காட்சி வந்தால் நான் நடித்து காட்டணும். யார் செய்யறாத? இளைஞர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள். அது ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் அதற்காக இன்னைக்கு அந்த விஷயத்துல விழுந்து கிடக்கிறார்கள். சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் என்ற போர்வையில முஸ்லீம் மக்களுடைய அந்த அடையாளத்துல, உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை எடுத்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்ணை எப்படி இருப்பாங்க? ஹிஜாப் அணிந்து அந்த நிக்காப் போட்டு அந்த முகம் மட்டும் தெரியக்கூடியவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உடை அணிந்து அவர்கள் சமூகத்தில் போடக்கூடிய காட்சிகள் என்ன? சினிமாவுடைய குத்துப்பாட்டு, ஆபாச காட்சி, ஆபாச நடனம். அதுவும் ஒரு காலத்துல ஆண்கள் மட்டும் தனி செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த டிக்டாக் என்று வரும்பொழுதெல்லாம் நடிச்சு காட்டுறது,
பின்னாடி அந்த மியூசிக் ஓடிட்டு இருக்கும், நீங்க நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த சினிமா காட்சியுடைய வசனங்கள்லாம் அது ஓடிட்டு இருக்கும், நீங்க அது மாதிரி ஆக்ஷன் கொடுக்கலாம். இதையெல்லாம் ஆண்கள் ஒரு நேரத்தில் தயங்கி தயங்கி செஞ்சாங்க, இஸ்லாமிய ஆண்கள். இன்றைக்கு என்ன தெரியுமா, கல்யாணம் மூக்கி முழுத ஆணும் பெண்ணும், இஸ்லாமிய ஆணும் பெண்ணும் கல்யாணம் மூக்கி முழுத இந்த ரீல்ஸ்ல தான் போய் முடியும். முதல்ல விடிஞ்சா ரீல்ஸ், படுத்தா ரீல்ஸ், ஊருக்கு போனா ரீல்ஸ், ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்தா ரீல்ஸ், எதுக்கெடுத்தாலும் ரீல்ஸ். இன்ஸ்டாகிராம் திறந்து பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஒரு ஆப் இருக்கிறது, சமூக வலைதள வாட்ஸ்அப் மாதிரி. அதை திறந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல ஒரு சினிமா மெட்டு வந்து விழுகிறது, ஆபாசமான பாடல் வரிகள், அசிங்கமான காட்சிகள், இதையெல்லாம் வந்து விழுந்தா அதுக்கு யார் முதல்ல வீடியோ போடுறான்னா இஸ்லாமிய தம்பதிகள். அதுக்கு பேர் வச்சிருக்காங்க கப்புள்ஸ் கோல். அது என்னவா, மணமக்கள், அதாவது தம்பதிகளுடைய குறிக்கோளாம். கப்புள்ஸ் கோல் என்றால் தம்பதியுடைய இலக்கு. தம்பதிகள் சேர்ந்து மார்க்கத்தை தூக்கி பிடிக்கல, தம்பதிகள் சேர்ந்து வணக்க வழிபாடு செய்யல, தம்பதிகள் சேர்ந்து சாலையான குழந்தைய வளர்க்கல. கப்புள்ஸ் கோல் என்ற பேர்ல அவள் செய்யக்கூடிய காட்சி என்னன்னா, காலைல எந்திரிச்சா ஒரு சினிமா வசனத்துக்கு பாட்டு, ஒரு பாட்டுக்கு ஒரு வீடியோ, ஒரு காட்சிக்கு ஒரு வீடியோ. ஆணும் பெண்ணும் இன்னைக்கு இஸ்லாமிய தம்பதிகள் பல்வேறு வீடுகள்ல போய் பாருங்க நீங்க. அது சரி, நாம ஒரு சமுதாய பணிக்காக நன்மைக்காக சில விஷயங்களை அதுல வந்து நாம் பயன்படுத்தணும் சொன்னா அதுல வந்து விழுகிறது பருதா போட்ட ஒரு பெண்ணும் இஸ்லாமிய ஆணு. அது கணவன் சொல்றாங்க, சில நேரத்தில் கணவன் இல்லாத பெஸ்டி பாய் ஃப்ரெண்டு எல்லாம் இன்னைக்கு சகஜமாயிருச்சு. சீர்கேட்டுடைய உச்சம் என்ன தெரியுமா, அந்த மக்கள் போடக்கூடிய காட்சிகளை பார்த்து பார்த்து சாதாரணமா வணக்க வழிபாடு செய்வாங்கல்ல பெண்கள், வீட்டில் உள்ள சாதாரணமா வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஓரளவு இஸ்லாமிய பற்றுள்ள பெண்கள் எல்லாம் ஆஹா எவ்வளவு இனிமையா இருக்குது, நமக்கு தெரிஞ்ச நம்ம மச்சி மாமி, நம்ம அக்கா வீட்டு புள்ள, நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, நம்ம தெருவுக்காரவங்க இவ்வளவு அழகா மேக்கப் எல்லாம் போட்டு போடுறாங்களே வீடியோ, நாம ஏன் போடக்கூடாது, நம்ம அவங்களோட அழகா இருக்கிறோமே, அவங்க நல்லா நடிப்போமே என்று சொல்லி அந்த சமுதாய சீர்கேட்டு எங்கிருந்து எங்க வருது பாருங்க. இது ஒரு தொற்று நோய் மாதிரி தொட்டுக்கிட்டே இருக்குது. கப்புள்ஸ் கோல் என்ற பேரில் இஸ்லாமிய சமுதாய தம்பதியினர் இன்னைக்கு ரீல்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வாழ்வது தெரியுமா, சாதாரணமானது, பிரபலம் மட்டும் கிடையாது, காசு வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. யூடியூப்ல பேஸ்புக்ல நீங்க அதை பதிவிட்டு போட்டீங்கன்னு சொன்னா காசு மழை பொழுது கொண்டிருக்கிறது. சினிமா காட்சிகளுக்கு பாட்டையும் வசனங்களையும் நடித்து காட்டினால் வருமானம் வரும். அதையே இந்த பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். சீர்கேடு, மது, போதை எல்லாம் ஒரு மாதிரியான சீர்கேடு, அது மாற்றுக்கருத்துல நிறைய நம்ம பேசி வைக்கிறோம். ஆனா இன்னைக்கு உள்ள சமுதாய சீர்கேடு, சமூக வலைதளத்துல எதையெல்லாம் அவங்க போடுறாங்களோ, எதையெல்லாம் வழிகேட்டா இருக்கிறாங்களோ அதையெல்லாம் நாங்களும் செய்வோம். அவர்களுக்கு சிலைத்தவர் நாங்கள் அல்ல. யாருக்கு? எவருக்கு மறுமையில கேள்வி கணக்கு இல்லையோ, எவருக்கு மறுமையில சொந்தம் கிடையாதோ, எவர் ஒரு காலமும் நரகத்தை விட்டு வெளியேற முடியாதோ அந்த இறை மறுப்பாளர்கள், அந்த இறைவனுக்கு மாறு செய்தவர்கள், அவர்கள் செய்யக்கூடிய காட்சிகளும் கோலத்திற்கும் நாங்கள் செலுத்த அடிப்படையில் இஸ்லாமிய தம்பதிகள் இன்றைக்கு போடக்கூடிய வீடியோக்கள் இருக்கிறது. பாட்டு, சினிமா காட்சிகள், ஆபாசங்கள், அசிங்கங்கள், எதுவெல்லாம் அவர்களுக்கு சரி என்று தோன்றுகிறதோ சமுதாய சீர்கேட்டை வழிவகுக்கிறான் பாருங்க. அதுல இந்த மீடியா சொல்ல தேவையில்லை. ஒரு இஸ்லாமிய பெண்ணை எதற்காக சொல்றோம் சொன்னா, நபி இப்ராஹிம் வந்து இளைய சமுதாயத்தை எப்படி எல்லாம் வடிவமைத்தாங்க. இறைவா, என்னுடைய சந்ததி தொழக்கூடிய மக்களா ஆக்கி வைப்பாயாக, என்னையும் என்னுடைய சந்ததியும் தொழக்கூடிய மக்களா ஆக்கி வைப்பாயாக. இறைவா, என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. மறுமை நாளில மனுஷர்ல என்னுடைய பெற்றோருடைய பாவங்கள் எல்லாம் இறைவா மன்னித்தருள்வாயாக. இறைவா, நான் செய்யக்கூடிய என்னுடைய பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று எல்லா நேரத்திலையுமே இறைவா எனக்கு நல்ல ஒழுக்கமுள்ள நல்லோரை மகனாக சந்ததியாக கொடுப்பாய் என்று பிரார்த்தனை செஞ்சாங்கள. அதற்கு மாற்றமாக இவர்கள் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு இஸ்லாமிய பெண்ணு
அந்த புர்கா அடையாளம் எல்லாம் சும்மா ஒரு பேருக்கு இருக்கிறது. ஒரு டிவியில பேட்டி கொடுக்கறாங்க, இவர்கள் அடக்குமுறையை செய்யறாங்க. என்ன அடக்குமுறையா? பருகா போட்டு ஒழுக்கமா இருமா, இந்த மார்க்கத்துடைய வழக்க வழிபாடுகளை சட்ட திட்டங்களை நீ கடைபிடிமான்னு சொல்லக்கூடியது எனக்கு என்ன செய்தான், அவருக்கு என்ன செய்தான், அந்த பெண்ணுக்கு அடக்குமுறையா இருக்குது, பழமைவாதமா இருக்குது. நாங்கள் ஒன்றாக ஆண் நண்போடு பழகுவது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஒரு சமுதாயத்தில் ஆணும் பெண்ணு பழகுவது தவறா என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஒரு விவாத நிகழ்ச்சியில. உடனே 10க்கு 10 மீடியாக்கள் என்ன செய்றாங்க, வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு செய்தி சேனலும் மீடியாக்களும் அந்த பெண்மண்டை மயக்கி நிற்றாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இஸ்லாமிய மார்க்கம் உங்களை எப்படி அடிமைப்படுத்துது, எப்படி கொடுமைப்படுத்துது, என்ன நீங்க கொடுமை அனுபவிச்சீங்கன்னு சொல்லி மைக்கை நீட்டக்கூடிய வேலையை பார்க்கிறாங்க. இஸ்லாமிய பெண் என்ற பேர்ல இவங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களை எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த மார்க்கத்தை அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கமாகவும் பெண்களுக்கு எதிரான மார்க்கமாகவும். ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவதெல்லாம் சகஜம்தான். அதுல நீங்க என்ன செய்ய வேணாம், அண்ணி ஆண் பார்க்க வேணாம், தொட்டு பேசுவது கொஞ்சி குழாவதெல்லாம் சரிதான் என்ற அளவிற்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணை இன்னைக்கு அடையாளப்படுத்துறாங்க மீடியாக்கள்ல. இப்ராஹிம் நபி எதையெல்லாம் இந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய வழித்தோன்றலுக்காக துவா செஞ்சாங்களோ, எந்த சக்தியை நிலையில் நிற்க வேண்டும் என்று சொன்னார்களோ, எதை எனக்கு பிறகு இறைவா இவர்களின் சந்ததியெல்லாம் இப்படி ஆக்குவாயாக, தலைவர்கள் ஆக்குவாயாக சமுதாயத்திற்கு என்றெல்லாம் வேண்டினார்களோ, மாற்றமாக இன்றைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறு மக்கள் மத்தியிலே போய் கொண்டு போய் சேரவில்லை, மக்களுக்கு போய் இன்னும் எடுத்துரைக்கவில்லை. இளைஞர் சமுதாயம் என்பது ஒரு நேரத்தில் ஒரு ஆபத்து, ஒரு பெரிய வெள்ளம், பெரிய புயல், நாங்க வந்து நிக்கிறோம், நாங்க செய்யறோம், அது பண்றோம், இப்படி எல்லாம் வர்றாங்க. ஏன்பா அதுக்கெல்லாம் வர்றீங்க சரிதான், மார்க்க கழகத்துக்கு வந்துருங்களப்பா, மார்க்கத்துக்கு உட்பட்டு வந்துருங்களப்பா, இந்த சினிமா ஆபாசம் இதெல்லாம் விட்டுட்டு வந்துருங்களப்பா, எங்க போனாலும் நீங்க மார்க்கத்தை விட்டு விளையாதீங்களப்பா, ஏகத்துவத்தின் பக்கம் வந்துருங்க, ஏகத்துவ நபி இப்ராஹிம் அழைக்க என்று சொன்னோம்னா எங்களுக்கு இந்த போட்டோ வீடியோ கிடைக்கக்கூடிய அந்த நிவாரண பணி போதும், அந்த பேரில் இருந்தா எங்களுக்கு போதும். ஆனா மார்க்கம் என்று வந்தால் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்க செய்வதெல்லாம் என்னது, உலகத்துக்கான காரியம் என்பது போல இன்றைக்கு மாற்றி விட்டார்கள். எப்படி நமக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பெரிய பேர் வந்தாலும் களத்தில் நிக்கிறோமோ அதே அளவுல மார்க்கத்திற்காக நிற்க வேண்டும். நல்லா ஒண்ணு விளங்கிருங்க, எந்த பணி உங்களுக்கு செய்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக கட்டாயமாக்கவில்லை, ஆனா மார்க்க பணியை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக கட்டாயமாக்கி இருக்கிறான். மார்க்க பணியை செய்யக்கூடிய மக்களுக்கு பெரிய தரஜா வச்சிருக்கிறான். ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தாஅ இலல்லாஹி, யார் உங்களுடைய சிறந்த வார்த்தை கூறியவர் தெரியுமா, நல்ல வார்த்தை கூறியவர் தெரியுமா, இலல்லாஹி அல்லாஹ் நோக்கி மக்களை அழைத்தவர், வஅமிலு ஸாலிஹாத்தி நல் அறங்கள் செய்தவர், வகான இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள் ஒருவன் என்று யார் சொல்கிறாரோ அவர்தான் உங்களுடைய மிகச் சிறந்த வார்த்தை கூறியவர். யாரு? இருக்கக்கூடிய சமுதாயத்துல ஆபாச பாட்டு போறவன்ல, அசிங்கமான வசனம் பேசுவான்ல, சினிமா காட்சிகளுக்கு நடித்து காட்டவன் அல்ல சிறந்தவன். யார் சிறந்தவன்? அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைப்பவர் சிறந்தவர், அல்லாஹ்வுடைய அமல்களை செய்யக்கூடியவர் சிறந்தவர். அதையெல்லாம் செய்து நான் முஸ்லிம்களை உருவம்பா என்று யார் சொல்றாரோ அவர்தான் சிறந்தவர். இன்றைய இளைய சமுதாயத்தில் அது இருக்கிறதா? கேள்வி கேட்டு பாருங்க. உங்க பகுதியில் உங்க ஊர்ல நீங்க இளைஞர்களை எடுத்து லிஸ்ட் எடுங்க, இளம் வயதுடைய பெண்கள் லிஸ்ட் எடுங்க. இந்த ஒரு கண்காட்சி பொருட்காட்சி, மக்கள் நுழைய முடியவில்லை, பக்கத்து ஊர்ல மக்கள் நுழைய முடியாம முண்டி அடிக்கிறாங்க. சின்ன குழந்தை, பெண்கள், ஆண்கள் பாகுபாடே இல்லை. எப்படியாவது உள்ள போய் அந்த பொருட்காட்சி பார்த்தா போதும் அப்பன் மக்கள் இன்னைக்கு உள்ள நுழைய முடியாம முண்டடி காட்சியை பார்க்கிறோம். ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம், ஒரு சமுதாயத்திற்கு தேவையான நிகழ்ச்சி, ஒரு மார்க்க பயான், மக்களை பார்க்க முடியல, மக்களுடைய குள்ளத்தை தெரியல. எந்த பயான்களை, எந்த மார்க்க அறிவுரைகளை இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்றானோ,
நீங்கள் அறிவுரை கூறுங்கள், அது அவனுக்கு பயனளிக்கும் என்று சொல்றானோ? கேட்கறதுக்கு இல்லையே. எல்லா உலக காட்சிகளுக்கு, உலக விஷயங்களுக்கு நிக்க மக்கள் இருக்கிறாங்க. இந்த கந்தூரி விழாக்கள், கச்சேரி வைத்தால் மக்கள் கூட்டம் கூடுது. சமீபத்தில் பக்கத்து ஊர்ல பெரிய கந்தூரி விழா. கந்தூரி விழாவில் ஆண்களும் பெண்களும் வெறும் திரளாக மக்கள் இருக்கிறாங்க. நைட்டு இரவு 12 மணி விடிய விடிய கச்சேரி நடக்குது. அரைகுறை ஆடை, பெண்கள் ஆடுறாங்க, ஆபாச சினிமா வசனங்கள், பாட்டுக்கள், விடிய விடிய பாட்டு படிக்குது. விடிய விடிய ஆண்களும் பெண்களும் இஸ்லாமிய மக்கள் அமர்ந்திருந்து குடும்பத்தோடு கண்டு வலிக்கிறாங்க. என்ன சமுதாய சீர்திருத்தம்! என்ன நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கை போய் சேர்ந்திருக்கிறது! இந்த காலத்திலையும் ஆபாசமான அந்த கச்சேரிகளை உட்கார்ந்து பார்க்கக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்களை பார்க்கிறோமே. இதான் மார்க்கம் வழிகாட்டுதா? இதுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுதா? இதைத்தான் நபி இப்ராஹிம் நமக்கு போதித்தாங்களா? இதைத்தான் நபி முகமது நமக்கு போதித்தாங்களா? யோசித்து பாருங்கள். அதையெல்லாம் மக்கள் மத்தியிலே கலைத்திருப்பதற்காக, மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு போவதற்காகத்தான் இந்த மாநாடு அறிவித்திருக்கிறோம். இந்த மாநாடு வெறுமன அடையாளமான ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, மக்கள் கூடி கலைய நிகழ்ச்சி அல்ல. அந்த பிப்ரவரி 9க்கு முன்னால் இன்றிலிருந்து நம் ஊர்ல உள்ள ஒவ்வொரு மக்களுக்குமே ஏகத்துவ நபி இப்ராஹிம் யார், அசத்தியத்தை வென்று காட்டியவர், சத்தியத்தில் சோதனை ஏற்படும் போது சளைக்காமல் நின்றவர், முதல்ல மறுமையில ஆடை கொடுக்கப்படுபவர், நபி முகமதுக்கு முன்மாதிரியானவர், அல்லாஹ்வுடைய சோதனை எல்லாம் தகர்த்தெறிந்த சாதனையாளர் என்ற ஏகப்பட்ட பட்டத்திற்கு சொந்தக்காரரான இப்ராஹிமுடைய அனைத்து வாழ்க்கை வழிமுறையும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இளைஞர்களுக்கும் போய் சேர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்நாளில் எல்லா காலங்களிலுமே அல்லாஹ் நமக்கான ஒரு நேரத்தை, வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறான். நம்ம வாழும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலத்துல நமக்கு இந்த ஹிதாயத்தை அல்லாஹ் வாழ்வை கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்வை வைத்து நம்மளால் முடிந்த அளவிற்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து முடிக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன உதாரணம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அம்ர் பின் ஜமூ என்ற ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் எப்படி இருந்தார் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரம் என்று சொல்லும் பொழுது தயக்கத்தை, பெரிய ஒரு சங்கடத்தை, சில நேரங்கள்ல வேண்டாம் விட்டுருவோம், நம்மளால செய்ய முடியாது, உலக காரியங்கள் முதன்மையா இருக்குது, உலக விஷயங்கள் முதன்மையா இருக்குது, குடும்பத்திற்காக சம்பாதிப்பது, குடும்பத்திற்காக உழைப்பது, நான் இறந்த பிறகு பிள்ளை குட்டியை காப்பாற்றுவது, இதையெல்லாம் முதன்மைப்படுத்தி நம்ம சில நேரங்கள்ல தாவாவை விட்டு இந்த மாநாடு செயல் திட்டம் மக்கள் மத்தியில் போய் சொல்லுங்க, நோட்டீஸ் கொடுங்க, நிகழ்ச்சி நடத்துங்க, பொதுக்கூட்டம் போடுங்க, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது சோர்வும் தயக்கமும் உங்களுக்கு வரலாம். அம்ர் பின் ஜமூ என்ற ஒரு நபித்தோழர் பத்ர் போர்க்களத்தில் போர் புரியத்திற்காக அவர் ஆசைப்படுறாரு. அவருக்கான ஆசை மறுக்கப்படுது. அவருக்கு வயது தோளுக்கு மேல் வளர்ந்த 2 ஆண் பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் வாப்பா நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த போர்க்களத்துக்கு போவாதீங்க என்று பத்ர் களத்தில் அவர் தடுக்கிறாங்க. சரி, பத்ர்ல தடுத்தாங்க. உஹது போர் வருது. உஹது போருக்கு எல்லா மக்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆயுதங்களை, போர் கவசங்களை, வாள்களை தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. அம்ர் பின் ஜமூ என்ன செய்றார், பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பத்ர் களத்திலேயே போரிட முடியவில்லை. அதை அவருடைய தாக்கத்தை, ஆசையை உஹதில் நிறைவேற்றிக் கொள்ளும் என்று ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறார். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த போரிலே கலந்து கொண்டு இந்த போரிலேயே நான் மரணம் அடைந்து விட்டால், இந்த போரில் கலந்து கொண்டு இந்த போரிலேயே நான் மரணம் அடைந்து விட்டால் என்னுடைய கால்கள் ஊனமுற்றதாக இருக்கிறது. இந்த ஊனமுற்ற கால்கள் சஹீஹான சரிசெய்யப்பட்ட நிலையில ஃபில் ஜன்னாவில் போய் நான் நுழைவேனா என்று கேள்வி கேட்கிறார். ஊனமுற்ற காலு வயது முதிர்ந்த தருணம், வயசு நேரம் ரொம்ப வயசாயிருச்சு, முதுமை வயசுல இருக்கிறாங்க. முதுமை பருவம் என்று அவங்களுக்கு தெரியும். வீட்டை விட்டு வெளியேற முடியாது, பள்ளிக்கு தொலை வர முடியாது, நினைத்த கருதி செய்ய முடியாது, வேலை வெட்டிக்கு போக முடியாது.
முதுமையான காலம் கால் ஒன்று ஊனமாக இருக்கிறது. அம்ர் இப்னு ஜமூஹ் பத்ர் போர்க்களத்தில் ஆசைப்படுறார். அந்த காலோட, அந்த ஊனமான காலோட அனுமதி மறுக்கப்படுது. உஹதுக்கு வர்றார், உஹதுலையும் அதே மாதிரி கேட்கிறார். பிள்ளைகள் தடுக்கிறாங்க. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போறார். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த போரிலே கலந்து கொண்டால், அதில் நான் கொல்லப்பட்டு விட்டால், ஹத்தா உக்குத்தல, நான் உறுதியாக கொல்லப்பட்டு விட்டால், என்னுடைய கால்கள் சரி செய்யப்பட்ட நிலையில நான் சுவனத்தில் நுழைவேனா, ஜன்னாவில் நுழைவேனா என்ற வார்த்தையை கேட்கிறார். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. சோர்வு, தளர்ச்சி, முட்டுக்கட்டை, தயக்கம், பின்னாடி பார்த்துக்கலாம், நான் ஒரு வேலையில் இருக்கிறேன், ஏன் காரியம் முடிஞ்சாதான் உங்க வேலைக்கு நான் வருவேன், தாவாக்கு வருவேன், தாவா செய்வேன், என்னுடைய வேலை முடிஞ்சாதான் அடுத்த பணிக்கா யோசிப்பேன் இருக்கிறோமே. அம்ர் இப்னு ஜமூஹ் எந்த நிலையில இதை கேட்கிறார் பாருங்க. ஏகத்துவவாதிகளுக்கு, தௌஹீத்வாதிகளுக்கு இந்த தாவா களம், அழைப்பு பணி என்பது எந்த நேரத்திலையும் சோர்வில்லாமல் செய்யக்கூடியது, எப்பொழுதும் முட்டுக்கட்டைக்கு அப்பாற்பட்டது. எந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ தாவாவுக்காக கிளம்ப வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னு சொன்னா, கால் ஊனமாகி முதுமை பருவத்தில் அம்ர் இப்னு ஜமூஹ் அங்க போய் கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம் ஆம் அம்ர் இப்னு ஜமூஹ், நீங்கள் கலந்து கொண்டு கொல்லப்பட்டால் கால்கள் சரி செய்யப்பட்ட நிலையில ஜன்னாவிலே நீங்கள் இருப்பீர்கள். உடனே அவர் மகிழ்ச்சி அடைந்து போறாரு, போர் புரிகிறாரு. போர் புரிஞ்சு அதே மாதிரி கொல்லப்படுறாரு. அப்படியே நான் சொல்றாங்க, எனக்கு அம்ர் இப்னு ஜமூஹ் இந்த ஜனாசா வைத்துக் கொண்டு அவருடைய சகோதரிய மகனோடு சேர்ந்து அவரும் வெட்டி கொலை நினைச்சாரு. அந்த போர்க்களத்தில் கிடக்கிறார் ஜனாசாவாக. ஜனாசாவை கைப்பற்றி சஹாபாக்கள் கொடுக்குறாங்க. அந்த ஜனாசாவை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்பொழுது எனக்கு அம்ர் இப்னு ஜமூஹுடைய அந்த ஜனாசா எனக்கு காட்டப்படுகிறது, அவர் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறார். எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? அவர் ஆசைப்பட்டது மாதிரியே, அவருடைய கோரிக்கை வைத்த மாதிரியே கால்கள் சரி செய்யப்பட்ட நிலையில ஜன்னாவிலே தற்போது நுழைந்து கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. நமக்கெல்லாம் ஒரு கவலை, நாம இந்த உழைக்கணும், நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றணும், நம்முடைய வருமானத்தை செய்யணும், மாற்று கருத்து இல்ல, மார்க்கம் அனுமதிக்குது, செய்யலாம். ஆனால் அதை வைத்து தாவாவுக்கோ மார்க்க பணிக்கோ இந்த மாநாடு, இந்த பிரச்சாரம், செயல் திட்டம், மக்களை சந்திங்கன்னு சொல்லும் பொழுது நாம இதை முட்டுக்கட்டையை காட்டி, இந்த உலக காரியங்களை, வருமானத்தை, வியாபாரத்தை காட்டி பின்வாங்கிவிட்டால் அம்ர் இப்னு ஜமூஹுக்கு எடுத்த சொர்க்கம் நமக்கு கிடைக்குமா? தியாகம் இல்லாமல் சொர்க்கம் இல்லை என்று சொல்கிறோம். உழைப்பு இல்லாமல் ஊதியம் இல்லை என்று நம்பி வைத்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்துல சிரமப்பட்டு உழைச்சாதான் மறுமையில சொர்க்கத்தை அடையும் என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அம்ர் இப்னு ஜமூஹ் கால்கள் சரி செய்யப்பட்டு ஜன்னாவில் நுழைந்து விட்டார்கள். நாம் நுழைய வேண்டுமா வேண்டாமா? நம்முடைய உடல் சொர்க்கத்திலே பிரவேசிக்க வேண்டுமா வேண்டாமா? மார்க்கத்தை சொல்லுவோம். அந்த மார்க்கத்தை சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில நமக்கான சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு இடம் வைத்திருக்கிறான். எந்த ஒரு செயல் திட்டமா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு அழைப்படியா இருந்தாலும் சரிதான், நாம நம்முடைய எல்லா காரணங்களையும் முன்னால் தூக்கி வைத்துக் கொண்டு என்னால முடியாது என்று ஒதுங்கிவிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் இந்த வாய்ப்பை, இந்த விஷயங்களை அல்லாஹ் எல்லா காலத்திலும் நாடமாட்டான், எல்லா நேரத்திலும் நாடமாட்டான். நமக்கான கெடு எப்பன்னு தெரியல, விதி எப்ப முடியும் தெரியல. உலக காரியங்களுக்கான நினைச்சிரோம், மிகப்பெரிய கஷ்டத்தை, சிரமத்தை சுமக்கிறோம், கவலைப்படுறோம். அம்ர் இப்னு ஜமூஹ் கவலைப்பட்டது, நான் என்னுடைய போன பிறகு என்னுடைய பிள்ளைகள் எப்படின்னு தெரியல, குடும்பம் எப்படின்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கையில எப்படி போகணும்னு தெரியல. ஆனால் நான் மௌத்தா போவேன், அந்த மௌத்தா சகியாகுவேன், ஷஹீதாகப்பட்டு மறுமையில என்னுடைய கால்கள் சரி செய்யப்பட்டு நான் சொர்க்கத்தில் போவேனா, அந்த கவலை மட்டும் தான் எனக்கு இருந்தது என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட கவலை நம்ம அனைவருக்குமே வர வேண்டும். நம்முடைய காலகட்டத்தில் நமக்கு அல்லாஹ் இந்த களப்பணி ஆற்றக்கூடிய வாழ்க்கை, வசதி, வாய்ப்புகளை, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நம்மால் முடிந்தளவு ஓடிக்கொண்டிருப்போம், நம்மால் முடிந்த சிறு உதவிகளை செய்வோம். எந்த நேரத்திலையுமே ஒரு நிர்வாகமோ ஒரு மக்களோ ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கும் பொழுது பின்வாங்கக்கூடிய, வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய எந்த நிலையும் இருக்க வேண்டாம். மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. நபிகள் நாயகம் எந்த சோதனை வந்தாலும் செய்து காட்டினார்கள்.
நமக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். வரக்கூடிய காலங்களில் இந்த மாநாட்டு பணிகளுக்காக ஏகத்துவ எழுச்சி மாநாடு இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை அரங்காங்கி குத்தூஸ் மில் அறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் குழும இருக்கிறார்கள். அந்த மக்களோடு சேர்த்து குடும்பத்துடன் உங்களை கலந்து கொள்ளுமாறு நாம அழைப்பு விடுக்கிறோம். அந்த மாநாடை ஒட்டி நமது கிருஷ்ணாபுரம் கிளை சார்பாக வரக்கூடிய ஜனவரி 25 சனிக்கிழமை மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மாநில தலைவர் ஆர் அப்துல் கரீம் எம்ஏசி அவர்களும் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். ஆக இந்த பொதுக்கூட்டத்தில் நம்ம ஊரில் உள்ள அனைத்து மக்களும் குடும்பமாக கலந்து கொள்வோம். மார்க்கத்திற்காக எந்த நிலைக்கு நாம தியாகம் செய்தாலும் அதற்கான கூலி மறுமையில எடுத்து காட்டப்படும், ஜன்னாவில் எடுத்து காட்டப்படும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சொர்க்கத்தை தரஜாவிலே மிக உயர்ந்த தரஜாவான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்க பணிக்காக தருவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அலிந்து ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.